பிரேக் அடிச்சுன்னா வடிவேல் மாதிரி அங்கிட்டு போய் உழுவுடி. இங்கே போகக்கூடாது. எங்கே ஏறிட்டு போயிட்டு இருக்க? மித்த குழந்தைங்களாம் இன்னமும் பயந்துட்டு கிடக்குதுங்க பைக்கை பார்த்து. அங்கே பாரு அண்ணாவை பாரு, அண்ணன் தான் கூப்பிடணும் சரியா? ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியுமா? ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். சாமி கும்பிட்றியா? அது என்ன கேமரா பார்த்தா மட்டும் சரியா? உங்கள் தாத்தா பேர் காலைல கட்டி சாமி பார்த்து போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காரு. அந்த 2 பல்லு முளைச்சிக்கிச்சு. அந்த பல்லு முளைச்சதுலேருந்து சரியான ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. டேய் இப்படி உட்காந்தா வண்டி தள்ள முடியாது. இப்போ தூக்கி எனக்கு ஷோல்டர் வலி எடுத்துக்கிச்சு வச்சாரு. ஒரு இடத்துல உட்காரு ஹேவே ஹேன்னு சிரிச்சுட்டு இருக்கக்கூடாது. இப்படி உட்காந்தா தான் நான் தள்ளுவேன் வண்டி. ஆஸ்வி டேய் கிளம்புறோமா? கிளம்புறோமா? அவன் 2 நாள் ஆயிடுச்சு வண்டி இதில் உட்காந்து. அதனால் ஒரு மாதிரி என்கிட்ட கோபமாக இருக்கும். வேற பாம்பே போயிட்டேன்ல, இப்போ பார்க்கவும் போகல. ஆக்சுவலாக எல்லாம் ரீசன் கேட்டுட்டு இருந்தாங்க, எதுக்கு வச்சா நீங்கள் பாம்பே போனீங்க, என்ன சொல்லணும்? வண்டி அது வந்து ரீசன் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. எதுவுமே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி வெளியாட்டி பேசக்கூடாது அப்படின்னாங்க. அதனால் நான் அதை பற்றி இப்போதைக்கு பேச மாட்டேன். ஃப்யூச்சரில் பேசுகிறேன். ஃப்யூச்சர் நான் ஒரு 2-3-4 மாதத்தில் பேசுகிறேன் அதை பற்றி. நான் யாஸ்வி இப்போ ரைடு போகிறோம் பாருங்களேன், உருன்னு இன்றைக்கி உட்காந்துட்டு வருவா. ஏன்னா அவளை வந்துட்டு கடந்த 4 டேஸாக பார்த்தீங்கன்னா நாங்கள் பைக்கில் எங்கேயுமே போகல. ஏன் யாஸ்வி? இன்றைக்கி தான் அவளை பைக்கில் உட்கார வச்சுக்கலாம். அதனால் பைக்கே வந்துட்டு அவள் டென்ஷன் ஆகி போயிட்டான். டேய் உட்காரு, அங்கே போகக்கூடாது. எங்கே ஏறிட்டு போயிட்டுருக்க? மித்த குழந்தைங்களாம் இன்னமும் பயந்துட்டு கிடக்குதுங்க பைக்கை பார்த்து. தெரியுமா? தெரியுமா உனக்கு? தெரியுமா? இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா வழக்கம் போல் தான் எங்கள் கடைக்கு போகிறோம். ஆனால் வந்துட்டு எங்கள் 10 hour பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாங்கள் பார்ட்ஸ்லாம் ஆர்டர் போட்டு கொஞ்சமாச்சும் பேசணுமே. நீ ஆசி வந்துட்டு இன்னும் வந்துட்டு பேச ஆரம்பிக்கல. அவள் பேசுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். விதிக்கு வண்டியில் தான் இங்கே ஏறிட்டு வந்துட்டு பாரு. அது இல்லாமல் எங்கள் ஆஸ்விக்கு பார்த்தீங்கன்னா 2 பல்லு முளைச்சிச்சா. இவன் பக்கத்தில் நாங்கள் தூங்கணும்னு வச்சுக்கோங்க, அமைதியாக தூங்கிட்டு இருப்பேன். காதை பிடிச்சி கடிச்சு விடுவா, விரலை பிடிச்சி கடிச்சு விடுவா. இந்த சேட்டெல்லாம் இப்போ பண்ண ஆரம்பிச்சுட்டா. இதோ அங்கே பாரு பீக்காக்கு. பீக்காக்கு பார்த்து இங்கே பாருடி, இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே போகுது. அங்கே பார்த்தியா பீக்காக்கு போகுது? பீக்காக்கு எப்படி பறந்து போச்சு பார்த்தியா? பார்த்துட்டியா? இங்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பீக்காக் நிறையா இருக்கு வச்சாரு. அது அப்படியே சொயின்னு இப்படி சடனாக ரோடு கிராஸ் பண்ணுவோம். திடீர்னு சில டைம் வண்டிலாம் ஏறி வந்து உட்காந்திங்க. வண்டி பார்க் பண்ண வச்சுக்கோங்களேன், வண்டி மேலே வந்து உட்காந்திக்கும். ஏன்னா இங்கே பீக்காக் பெட்டாக வளருது எங்கள் ஏரியாவில். ஆனால் என்ன பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இடம்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏதோ கார்பரேட் கம்பெனி, ஏதோ ரசாயன கம்பெனியோ ஏதோ அது ஏதோ வருது. அதனால் இது மழைலாம் ரொம்ப பிடிக்கும். ஆஸ்வி உங்கள் தாத்தா வேற காலையில் காட்டி அவனை வெளியே கூப்பிட்டு போகாது, அவனுக்கு கண்ணாராக இருக்கும் அப்படின்னா. அப்புறம் இங்கே ஆஸ்விக்கு பார்த்தீங்கன்னா நெகை வந்துட்டு காயமாகி போயிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட் வச்சு விளாண்டிட்டு இருந்தாலா, டக்குன்னு வைசர் வந்துட்டு அவளே வச்சு இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டான். அதனால வலியை எடுத்து போயிடுச்சு. ஆனால் கத்தலை. ஆனால் எங்களுக்கு பதறிட்டோம். நாங்கள் தான் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல இது வலிக்குது அதுன்னு. ஏதோ உறுதுன்ட்டு வச்சுட்டு இருக்கா. ஆனால் எங்களுக்கு பார்க்க தான் அது பிடிக்கு தெரியுது. புல்லட்டு நான் டெய்லியும் கழுவ வேண்டிய வேலை இல்லை சரியான்னு பார்த்தீங்கன்னா, இவள்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இவள் ப்ரிக்கார் வச்சுன்னா டேங்க் ஃபுல்லாக டெய்லியும் தொடச்சி கொடுத்துருவான். அவளுக்கு இந்த மாதிரி பிரேக் அடிச்சுன்னா வடிவேல் மாதிரி அங்கிட்டு போய் உழுவுடி. அப்படிலாம் எந்திரிச்சு நிற்கக்கூடாது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் பேண்ட்டில் அந்த ஒரு டிசைன் இருக்கும். அந்த லைனாக இங்கே அந்த ஒயிட்டு பிளாக் இப்படி கலந்துருக்குல, இதுக்கு ஒரு லேயர் இருக்கும்ல, அந்த லேயர் வந்துட்டு அவள் தடவை கொடுத்துட்டே இருப்பாள். அது அவளுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இவளுக்கு ட்ரெஸ் பர்ச்சேஸ் வேறு பண்ணணும். ட்ரெஸ் வேறு இங்கே கம்மியாக இருக்குது. இவளுக்கு ஆனால் நாங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் வாங்கிட்டோம். இவன் ஆனால் சடக்குன்னு வளரோடு யாருக்கு தெரியும்? அப்போ தான் தெரியும் பொட்டை பிள்ளைங்கன்னா சடன்னு வளர்ந்துருப்பாங்க. அப்படியே பசங்க தான் ஒரு வருஷம் டிஷர்ட் வாங்கினாங்கன்னா அது 4 வருஷத்துக்கு போட்டுக்கலாமா. இவளுக்கு
உங்களுக்கு இந்த மாதம் வாங்கினா அடுத்த மாதம் போட முடியாதாம்மா, இப்படிலாம் இருக்காம்மா. விஜயகாந்த் படம் மாரி நாங்கள் என்ன பண்ணோம், 10 வயசுக்கு தகுந்த ட்ரெஸ்ஸு நாங்கள் இப்போ எடுத்து போட்டுக்கலான்னு இருக்கோம். ஏடி அஸ்வி உனக்கு போதும் தானே? என்னோட 4 டிஷர்ட்டு இதே வந்துட்டு ஆஸ்வி வந்துட்டு பையனாக இருந்தான்னு வச்சுக்குவேன், என்னோட பழைய 4 டிஷர்ட் எடுத்து வச்சுக்கோடமா அப்படின்ட்டு இருந்திருப்பேன். இது போட்டக்குள்ள அதெல்லாம் திக்கின்னு காலைல கட்டி என்னை இப்படி யார் நடிக்கிறாங்க, தூங்குறவங்களாம் எப்படிவாங்க கூட எங்க அங்கே வரல அவங்க நிறைய வேலையா நேத்து கூட்டே போல, நீ வர வேண்டியது தானே கிளம்பி. நீ வரலையா? நாளைக்கு வரியா? வரியா? பாட்டி வீட்டுக்கு போறேன், கொண்டு போய் விட்டு பாப்பா பாத்துட்டு. நீ சுகாக்கா கால் பண்ணி வச்சுக்கோ, நான் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன். சரியா? எப்ப கூப்பிடுற? நாளைக்கு கூப்பிடுறியா நீ கூப்பிடுறியா? சரி பாப்பா தூக்கிலாமா? தூக்கிட்டு போறியா? நாளைக்கு வரியா? சரி ரெடியா? நாளைக்கு காலையில போடுப்பா, ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது, சளி பிடிக்கும். இல்லதா அக்கா எடுத்துட்டு வரேன். உட்காரு, இது வண்டி எந்திரிச்சு இல்ல வண்டி இது நிறுத்தவும் எப்படி ஏறி நின்னா தெரியுமாக்கா? அப்படியா? அது மட்டும் விளையாட வரியா? சரி நீ சுகா கால் பண்ணினா நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். ஐஃபை போடு, ஐஃபை போடுவா. ஐஃபை போடுவாளா? அக்காடா, நீ தான் தம்பி. அக்கா இவங்க தான் பெரியவங்க. எத்தனை மாதம்? இவனுக்கு இப்போ 8. ஒரு மாதம் டிஃப்ரெண்ட். ஆனால் இவன் தான் பெரிய பையன் மாரி இருக்கான், இது நான் ஒவ்வொன்று இருக்குது. சரி பாய். தலைக்கு ஏதாவது நான் போடுறேன். பாய் சார். இங்கே பாரு யாஸ்வி இங்கே பாரு. பாய். இன்னும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகாம என்ன பண்ற? ஆமா இந்த போ அக்காட்ட போ. மூஞ்சி மட்டும் கழுவிக்கிறது, ஒரு பொட்டு வச்சுக்கிறது. சோ கட்டினது போதுவா? சரி மாமா போயிட்டு
எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி கேட்டுக்கிறேன். இவ்வளோ நாள் ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா பாம்பே, டெல்லி, கோயம்புத்தூர், அப்புறம் பெங்களூர் இப்படியே ஃபுல்லாக ரவுண்ட்ஸ்லேயே இருந்தேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளால் அதிகமாக பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அண்ட் லிட்டலாக நம்ம vlogging-ம் சரியாக எடுக்க முடியல. உங்களுக்கே தெரியும் சேலத்தில் எந்த அளவுக்கு வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைமில் வந்துட்டு பாப்பாவை டேங்க்கில் உட்கார வைக்கிறது இட்ஸ் நாட் குட்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வேறு மெட்டல், ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும்னால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு 2 சஜஷன் கேட்குறேன். நம்ம வந்துட்டு யாஷி வந்துட்டு பைக்கு கூடயே vlog பண்ணலாமா இல்லை வீட்டுக்குள்ளாரே vlog பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் பைக்கு சூஸ் பண்ணீங்கன்னா யூ வாண்ட் டு பி வெயிட் சம் டைம்ஸ். ஏன்னா இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஈவினிங் டைம்லாம் vlog பண்ணுறேன். இல்லை வீட்டுக்குள்ளாரையும் நீங்கள் vlog பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளாரே அவள் பண்ணுற அட்ராசிட்டியில் நிறையாவே இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் கூட நான் vlogging ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணிடுறேன்.